வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீர்வளத்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 50,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் இமெயில் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த வித எக்ஸாமும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் இது. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு தமிழ்நாடு வாட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு இங்கே அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். cfocs@twIC.co.inங்கிற இந்த மெயில் ஐடி மூலமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கம்பெனி செக்ரட்டரி அண்ட் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன். அதாவது சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி, ஆர்ட்ஸோ சயின்ஸோ, பிடெக், பிகாம், பிபி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிகாம், அதாவது காமர்ஸில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதோடு நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ப்ரிஃபரன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனி செக்ரட்டரிஷிப் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்கனாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அதோட சிஏ முடிச்சிருக்கணும், கம்பெனி செக்ரட்டரிஷிப்பில் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதோட 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லிங் ஃபினான்ஸு, அக்கௌண்ட்ஸு, ட்ரெஸரி, ஆடிட் ஃபங்க்ஷன்ஸ், ஃபினான்ஷியல் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங், இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டாக்ஸேஷன்ஸ், இது ரிலேட்டடாக உங்களுக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1, 2026 அந்த டேட் படி 50 வயதுக்குள்ளே இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து என்னென்ன ஒர்க்காக இருக்கும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட ஜாபாக இருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட ஜாபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு இனிஷியல் சேலரியே ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 60,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இதோட ஜாப் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் அல்லது சிவி வந்து சென்ட் பண்ணணும். அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் மெயில் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? என்னென்ன டாக்குமெண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடான ஆல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணணும். அதேமாரி அவங்க கேட்டிருக்க மாதிரி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கணும், என்ஓசி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களோட சிவியோடு சேர்த்து ஒரே சாஃப்ட் காப்பியாக ரெடி பண்ணி ஒரே பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்க சொல்லியிருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மெயில் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இங்கே அதர் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ எல்லாமே ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. முக்கியமாக நீங்கள் ஆன்லைனில் சப்மிஷன் பண்ணுறீங்க இல்லையா சிவி, அந்த சிவியில் உங்களோட வேலிடான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ ரிலேட்டடாக உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மெயில் மூலமாகவோ அல்லது மொபைல் மூலமாகவோ கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேலிடான மொபைல் நம்பர், மெயில் ஐடி இன்புட் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டேட் வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. மெயில் மூலமாகவோ அல்லது SMS மூலமாகவோ உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி செக்ரட்டரி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் செகண்ட் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதை ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் காமர்ஸில் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாவில் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதோட 10 இயர்ஸ் அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதோட எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்குறாங்க. அதாவது நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஏதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அல்லது நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு லாவில் டிகிரி முடிச்சிருக்கீங்க, 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்குமே எலிஜிபிள் இருக்குது, முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/1/2026 அந்த டேட் படி 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு இனிஷியல் சேலரியே 50,000 இருக்கும். ஓகேங்களா? ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சேம் மெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட சிவி அல்லது ரெஸ்யூம் இதெல்லாமே அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்டோட சேர்த்து நீங்கள் சென்ட் பண்ணணும். அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான ஆல் சர்டிஃபிகேட்ஸு, டெஸ்டிமோனியல்ஸு, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு, NOC சர்டிஃபிகேட்டு, ஸோ இது எல்லாமே நீங்கள் சேர்த்து ஒரு சாஃப்ட் காப்பியாக PDF-ஆக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அவங்க சொல்லியிருக்க இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி மெயில் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஸோ இங்கே அதர் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சிவியில் வேலிடான மொபைல் நம்பர், மெயில் ஐடி இன்புட் பண்ணணும். இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு SMS மூலமாகவோ மெயில் மூலமாகவோ கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட் வரைக்கும் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இன்டர்வியூ நடக்கிற அன்றைக்கி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அன்றைக்கி நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டெம்பரரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாப் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.